2ல क्वेश्चन நம்பர் 6 ஒரு மாணவன் 5 பல்வாய்ப்பு விடையளி வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாவிற்கும் 4 வாய்ப்புகளில் ஒன்று சரியானது. क्वेश्चन நம்பர் 1 அதுல அதிகபட்சமாக எத்தனை வெவ்வேறான விடைகளை ஒரு மாணவனால் தர முடியும். क्वेश्चन நம்பர் 2 ஒவ்வொரு வினாவிற்கும் ஒன்றுக்கு மேலான வாய்ப்புகள் சரியானதாக இருக்கிறது எனில் இந்த விடை எவ்வாறு மாற்றமடையும் அப்படின்னு ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 5 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு क्वेश्चனுக்கும் 4 வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு கண்டிஷன்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதிகபட்சமாக எத்தனை வெவ்வேறான வழின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு क्वेश्चனுக்கு 4 வாய்ப்புகள் இருக்குன்னா 5 क्वेश्चனுக்கு 4 × 4 × 4 × 4ன்னு கிடைக்கும். அப்போ 4^5ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் பெருகி கூட சொல்லலாம். 1024 வழிகள். அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது ஒவ்வொரு வினாக்கும் அதிகபட்சமாக ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சரியாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன வாய்ப்பு இருக்கும்? 4ல் 1 சரியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4ல் 2 சரியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4ல் 3 சரியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4ல் 4மே சரியா இருக்கலாம். அல்லதுன்னு சொன்னனால பிளஸ் குறி போட்டுக்கிட்டோம். 4C1ஓட வேல்யூ 4, 4C2ஓட வேல்யூ 4 × 3 / 1 × 2ன்னு போடுவோம். அப்ப 6ன்னு கிடைக்கும். 4C3ஓட வேல்யூ 4, 4C4ஓட வேல்யூ 1. அப்ப எல்லாத்தையும் ஒண்ணுதுன்னா 4 + 6 + 4 + 1 எல்லாத்தையும் கூட்டணும்னா 15. அதாவது ஒவ்வொன்றுக்கு மேற்பட்ட வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? 15. ஆனா நமக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? டோட்டலா 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப 5 வினாக்களுக்கு வாய்ப்பிடிக்கும் வழிகள் 15 × 15 × 15 × 15 × 15 5 தடவை எழுதுறோம். எல்லாத்தையும் இருக்குன்னா 15 × 5 வழிகள்.